எந்தன் சிலுவை எந்தன் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை. சர்வ வல்லமையும் பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையிலிருந்து மலரடிகள் நற்செய்தி ஐக்கியம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விசேஷித்த 10ஆம் ஆண்டு கிராம சுவிசேஷ கைப்பிரதி ஊழியத்தின் ஆரம்ப இந்த வருட காலத்தில் எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் மேல் கடைக்கண் பார்த்து அழைத்து இப்படியாக எங்களை கனம் பண்ணி ஊழியத்தில் பயன்படுத்துகிற நம்முடைய அன்பு சகோதரர் சுவிசேஷ பீரங்கி, சொல்றதுக்கு பயமா இருக்கு, டொமினிக் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி சொல்றப்போ சோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அவருக்காக கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான ஒரு ஊழியரை கர்த்தர் இந்த பகுதியில் வைத்திருக்கிறார். இங்கே நாங்கள் வருவதற்கு மூல காரணம் ஏற்கனவே எங்களை பற்றி சிறப்பாக அறிமுகப்படுத்தினார் பாஸ்டர் பிரான்சிஸ். அவருக்காக கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரதர் பாஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய அப்பா அம்மா ராணிப்பேட்டை சீனிவாசன் பேட்டை சீலோவாம்ல கேட்டரிங் சர்வீஸ். நான் வார்டன், ஒரு 30-40 பசங்களுக்கு வார்டன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த பசங்களை அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கேற்ற வேலை சும்மாவே இல்லை, எனக்கு பண்ண அடிப்பேன், திருத்துவேன். அப்போ இவரும் அதில் ஒருத்தர் அடி வாங்கியிருக்கிறாரு. இப்போ பயமா இருக்குது, அதனால தான் கூப்பிட்டாரோ என்னமோ பதிலுக்கு போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் நகைச்சுவைக்காக தான் அப்படி சொல்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி கிராமத்துக்கு அவரை தான் கூட்டின்னு போவேன். வாடனாக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம். சாயந்தரத்தில் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பசங்களை ட்ரம் எடுத்துக்கிட்டு கிராமத்துங்களுக்கெல்லாம் போவேன். நான் வாடனு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சுவிசேஷத்தையே அறிவிக்கணும் அப்படி இல்லாமல் கிராமம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு இவர் அதில் ரொம்ப வாஞ்சியாக வருவார். பாட்டு அந்த காலகட்டத்தில் சிறப்பாக அந்த எக்கோ மைக் செட் எங்கே இருக்குது, ஆம்பிளிஃபயர், இந்த எக்கோ மாதிரி வருது, மெகாஃபோனில் வர்ற மாதிரி வருது. நீதான் நோன்னியா? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது. அந்த எக்கோ பேஸ் அது தெரிஞ்சவங்க யாரு? இல்லை நான் போய் பண்ணிட்டா. நான் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கிறேன், அதனால தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேஸ் குறைங்க பிரதர், போதும். எக்கோ குறைச்சிருங்க, எக்கோ ஃபுல்லாக குறைச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எத்தையாவது குறைக்காதீங்க, அங்கே எக்கோன்னு இருக்கும். ஆம்பு தான், அது ஆம்பு தானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விட்டுங்க, வாங்க வாங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ தெளிவாக கேட்குதா? நான் இங்கே நிற்கிறது தெரியுதா? சரி, நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? மகிழ்ச்சி. மைக் செட்டு ஆஃப் ஆகிட்டாலும் நான் சொந்தமாகவே பேசினாவே கேட்கும் எல்லாருக்கும். சரி, அப்போ கிராமத்து ஜனங்க அந்த பாட்டு பாடுற தம்பி தலை தெரியல, முகம் தெரியல, ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணுறது, அவரை கொஞ்சம் ஒரு ஸ்டூல் மேலே நிற்க வச்சு பாட வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஸ்டர் பிரான்சிஸ் அவர் தான் ஒரு பக்கத்து வீட்டில் ஸ்டூல் வாங்கி வந்து வச்சு அவரை தூக்கி அது மேலே நிற்க வச்சுட்டேன். ட்ரம்மும் அடிப்பார், பாட்டும் பாடுவார். ஆரம்ப சிறு பருவம் முதல் அவ்வளோ பக்தியாக வளர்ந்ததுனால அவர் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்றிட்டார். நம்ம வாழ்ந்த என்னவோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் நமக்கு செய்வார்.
நான் படிச்சதெல்லாம் ஊழியத்துக்காக கிடையாது. நிழலுக்கு கூட நான் பைபிள் காலேஜ் பக்கம் போய் நின்னது கிடையாது. நிழலுக்கு கூட இந்த பைபிள் காலேஜுக்கு முன்னாடி மரமெல்லாம் இருக்குமே, அந்த நிழல்ல கூட. ஆனா ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு வரைக்கும் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ கோபால் பல்பொடி விளமன்றம் என்று நினைக்காதீர்கள். அங்கெல்லாம் ஆண்டவர் எங்களை கொண்டு போயிருக்கிறார். அங்கெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால தான் சொல்றேன், எங்க போனாலும் ஆண்டவருடைய அந்த சுவிசேஷ வார்த்தையை தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. 5 வகையான ஊழியர்களிலே சுவிசேஷங்களுடைய பாதங்களை தான் இயேசு கிறிஸ்து வர்ணிக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம். சுவிசேஷகருடைய பாதங்கள் கருகி மேஸ்திரிங்க, மண் வேலை செய்யறவங்க கால் மாதிரி ஆனாலும் அதுதான் அவர்களுடைய பார்வையில அழகான. அங்கெல்லாம் இத்தனை நாடுகளுக்கு நாங்கள் போனாலும் சுவிசேஷத்தை தெளிவாக மக்களுக்கு அறிவிக்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலே உங்களை பார்ப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஐடிஐ காலேஜில் படித்ததுனால இந்த திருட்டுத்தனமாக எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸில் வந்து உக்காந்து எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் கற்றுக்கினதுனால இந்த ஆர்வ கோளாறு, மைக் செட்டு சரியாக செட்டப் ஆகலாம், நான் போய் அதை சரி பண்ணிட்டு வருவேன். அப்படி கரண்ட் சப்ளை எதனா ப்ராப்ளம் ஆனால் சரி பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் ஃபுல்லாக விடலை. நீ இந்த வேலையெல்லாம் உனக்கு சொந்தம் கிடையாது, நீ ஃபுல்லாக ஏன் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. அதனால் அந்த பைபிள் காலேஜில் ஒவ்வொரு நாட்டிலையும், இந்தியாவிலும், வெளி மாநிலங்களிலும், மற்ற நாடுகளிலேயும் ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம். பைபிள் காலேஜில் பிரசங்கியாரா டீச்சிங் கொடுக்கறதுக்கு எங்களை அழைக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா! என்னோடு கூட வந்திருக்கிற என்னுடைய மனைவி சகோதரி மரியா பவுல், திருமணத்துக்கு முன்னாடி பத்மா முதலியார் அம்மையார் எல்லாருக்குமே தெரியுமே, ஃபேமஸ், நம்முடைய சென்னை பாலைவன சோலை அந்த பைபிள் காலேஜில் முறைப்படி பயிற்சி பெற்றவர்கள். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால அவங்களும் நல்லா டீச்சிங், ப்ரீச்சிங், சாங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு போஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு பாட்டு பாடலாம், கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு பாட்டு பாடலாம். அப்படி அந்த அவங்க பேர் பொம்மை, அந்த சாரி அவங்க ஃபோட்டோவை நோட்டீஸில் போட்டார். அந்த ஒரு மதிப்புக்காவது கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். அவங்க 5, 10, 20 நிமிஷம் எடுத்துக்கொள்வார்கள். நல்லா அவங்களுடைய கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பேசி இடையிடையே பாடல் பாடுவார்கள். மொத்தம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்க முடிப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். எப்படி சாயந்தரம் 6 மணிக்குள்ள முடிப்பேன், பயப்படாதீங்க. சிரிக்கிறப்ப தெரிஞ்சு இவர் சும்மா சொல்றாரு, பயப்படாதீங்க. எங்களுக்கும் பசின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதனால சீக்கிரம் முடிப்போம். புது ஊழியக்காரர் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதாவது கொஞ்சம் சுகரு, பிபி எல்லாம் இருக்குது நிறைய பேர். எனக்கு கூட ஒரு மாதிரி மயக்கமாக முதல்ல ஆரம்பித்தப்போ டாக்டர்கிட்ட போனேன். உங்களுக்கு சுகர் உண்டாட்டாரு? இருக்குது. என்ன எவ்வளோன்னாரு? ஒரு 1.5 கிலோ இருக்கும் வீட்டில். என்ன சர்க்கரை? சார் அதை கேட்கல சார், உங்கள் உடம்புல என்ன இப்போ தானே வந்திருக்கிறேன், நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும்னு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட உஷாராயிட்டேன். சுகரு நல்லா தெரிஞ்சுங்க. ஊழியர்கள் கூட்டம் தானே இது, பாஸ்டர்ஸுங்களுக்கு பிரசங்கம் தேவையா ஐயா? பாஸ்டர்ஸுங்களுக்கு பிரசங்கம் தேவையா ஐயா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அதனால பிரசங்கம் மாதிரி இருக்காது, ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் நான் கொண்டு போறேன். தெருவில் நின்று பேசுற மாதிரி, அல்லது விசுவாசிகளுக்கு பேசுற மாதிரி, அல்லது நற்செய்தி கூட்டத்தில் ஃபுல் பவர் அந்த மாதிரி இல்லாம உங்கள் சகோதரனாக, உங்கள் சகோதரியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அதனால சுகரோ பிபியோ வியாதியே கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க.
நம்ம நல்லா சாப்பிட்டா, நல்ல ஸ்வீட்டுங்கெல்லாம் சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு ஏறும். போய் செக் பண்ணிட்டு ஏறி போய்க்குதுன்னு மாத்திரையை போட்டுக்கிட்டீங்களா ரொம்ப இறங்கிடும். ஏன்னா அதனுடைய சுபாவம் அந்த நேரத்துக்கு ஏறும். நீங்க அமைதியா இருங்க, இல்லை நடங்க, அதைத்தான் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நடக்கணும்னு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கன்னு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும், நார்மல் ஆகிடும். இவ்வளவுதான் சுகர் பிபியினுடைய சுபாவம். ஓவரா போனாதான் டாக்டர் கிட்ட போகணும். செக் பண்ணிங்க, ஒரு முறை செக் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு ஒரு மிஷினெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க வீட்டில். நம்ம பசங்க நம்மளுக்கு முதல்ல வயசானாவே வாங்கி கொடுக்குற பொருள் இந்த பிபி சுகர் செக் பண்ற மிஷின் தான். நம்ம பசங்க அதை கொடுத்துட்டு உருப்படியா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இதை பற்றி தொடர்ந்த பிறகு பார்க்கலாம். இப்பொழுது என்னுடைய மனைவி கடந்த 40 ஆண்டுகளாக எனக்கு மனைவியாக, மலரடிகள் ஊழியத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக, பொது காரியதர்சியாக செயலாற்றி வருகிற என்னுடைய துணைவியார் சகோதரி மரியா பவுல் அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒருமனப்பட்டு ஊழியர்களாய் சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கும் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாமே நாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்துகிற அருமையான ஐயாவுக்கும் அருமையான சகோதரருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே ஊழியர்களா இருந்தாலும் நமக்குள்ளே பலவிதமான பலவீனங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் எல்லாமே உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில தேவனுடைய ஊழியத்தை செய்வது தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, மற்றவங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஏதாவது பலவீனம் வியாதின்னா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா நமக்கு ஊழியர்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா வேலையை காட்டிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை, அந்த கனமான ஊழியத்தை செய்வது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமேன். எதுக்கு தான் அந்த ஊழியத்துக்கு வந்தோமோ? எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது. உலகத்துல எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, உலக வேலை செய்யறவங்க கூட எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் ஏன் தான் அந்த ஊழியத்துக்கு வந்தனோ அப்படின்னு ஒரு வேலை சலிப்போடு கூட ஒருவேளை நீங்கள் ஒரு சில நேரங்களில் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் யாரை அழைத்தாரோ அவர்களைத்தான் அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன்குறித்தவர்களைத்தான் அவர் அழைத்திருக்கிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தேவனுடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஆகையினாலே ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையின் வரங்களை கொண்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் ஒரு காலம் விலகவே கூடாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இழப்புகள் வரலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஊழியத்திற்கு வந்த பிறகு எத்தனையோ காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திலே நம்மை பயன்படுத்தி, நம்மை கனப்படுத்தி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இங்க நன்றாக பாடக்கூடிய அருமையான சகோதரி நல்லா பாடினாங்க. ஆண்டவர் வந்து யாராருக்கு என்ன கிருபைகளை வரங்களை தந்தாரோ அதன்படி தேவன் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். சென்ற நாளில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. சென்ற நாளில் சேதமின்றி என்னை காத்தவரே, சேனைகளின் தேவனே உம் கரத்தால் மீட்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா
துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீர், பயப்படுவேனோ நான். கர்த்தர் என்பது உந்தன் நாமம், கலங்கிடுவேனோ நான். யுத்தம் செய்வதில் வல்லவரும் நீர், பயப்படுவேனோ நான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே போதுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை தாங்கினரே. மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. கிருபையினாலே வலக்கரம் நீட்டி என்னை தாங்கினரே. மனதுருக்கத்தினாலே உம்மை பாடும் வரங்களை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் நானையா. உம்மை தவிர எதுவும் வேண்டாம், நீரே வேண்டுமையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு நீர் போதும். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். ஐயா எனக்கு நீர் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையாகவே அவருடைய ஊழியத்திற்கு வந்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பட்டம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியவதிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபித்து அவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆத்ம பாரத்தோடு அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது அநேக புதிய புதிய ஆத்மாக்களை நம்முடைய சபைக்கு தேவன் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஊழியக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏனென்றால் நம்மை தேவன் படைத்ததின் நோக்கம், நம்மை அழைத்ததின் நோக்கம் என்னவென்றால் அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நிமிடம், எத்தனை நொடி, எத்தனை வருஷம் தேவன் நமக்கு கொடுக்கிறாரோ அந்த ஆயுஷ் நாட்களில் அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த உலகத்துல பாருங்க, நம்மை விட பலசாலிகள், நம்மை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்துல இல்லை. நம்ம இந்த உலகத்துல எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் போதிப்பதற்காக. சமயம் கிடைக்குதோ கிடைக்காவிட்டாலும் அவருடைய வார்த்தையை நாம் போதிக்க வேண்டும். அநேகருக்கு நாம்
மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலின் வார்த்தைகளை கூற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஏசப்பா, அப்படி அழைப்பில நான் எப்பொழுது நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் நாம் எப்பொழுதும் காத்திருக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயரதொனியோ இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எந்தே உரை தென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன், எந்தே உரை தென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே. எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே, எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையோ படைத்தேன், என் பிராணனை கூட நேசித்திடாமல்
Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஊழியத்தை அழைப்பதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே உடைய ஊழியத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலக பொருளுக்காக, உலக ஆசைக்காக, உலக இச்சைக்காக, ஒருவேளை இந்த உலகத்துல இவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம்னு சொல்லி ஒருவேளை ஊழியத்தின் அழைப்பை நீங்கள் மறந்து ஒருவேளை உலக பிரகாரமாய் நீங்கள் போவீர்களானால் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று நம்மை அழைத்தது உண்மையானால் அவருடைய ஊழியத்தில், அவருடைய சேவையில நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு மரணமே வந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, நம்முடைய சபைக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, நாம் நிலை நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மலை அல்லது அது எங்குமே அசையாது, அது அப்படியே தான் இருக்கும். நமக்கு இந்த உலகத்துல பல போராட்டங்கள் வரலாம், நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் பல அசுத்தாவின் கிரியைகள் நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வழியாய், ஒருவேளை நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய் அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பாராமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஊழியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பிலே எப்பொழுது நாம் நிலைத்திருப்போம், சீயோன் பர்வதத்தை போல காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், சபைக்கு விரோதமா எழும்புகிறாங்க. பாருங்க, ஐயாவெல்லாம் போய் தெருவில் நின்று நன்றாக பாடுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்றாங்க, தெருவில் போய் பாட்டு பண்ணா, தெருவில் போய் பிரசங்கம் பண்ணா யாராவது அடிக்க வருவாங்க, யாராவது நம்ம திட்ட வருவாங்க, அல்லது அந்த ஊழியத்தை கலைக்கு வருவாங்கன்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் நினைத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் நாம் அறிவிக்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்திலே பணத்துக்காக, பொருளுக்காக நாம் சத்தியத்தை விற்கவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கடன் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கடன் வாங்காமல் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது தேவன் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆரோனை போல அழைக்கப்பட்ட நாம் ஒரு காலம் பின்வாங்கி போகாதபடி நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோமோ, அந்த ஜெபங்களை கேட்டு அநேக ஆத்துமாக்கள் கிடைக்கலும், மேற்கிலும், வடக்கிலும், தெற்கிலும் இருந்து உங்களுடைய சபைகளுக்கு தேவன் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற கைப்பிரதியோ அல்லது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து விட்டு கொண்டு போய் கொடுங்க. ஒருவேளை பெரிய ஆளா இருப்பாங்க, ஐயோ இவங்கிட்ட போய் நாம் எப்படி சுவிசேஷம் அறிவிக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. நாங்க கூட பாருங்க, கிராமங்கள்ல போய் நின்று பாட்டு பாடுவோம். நிறைய பேர் வந்து நிப்பாங்க, வேணாம் இங்கேயா நிக்கிறீங்க, எங்க தெருவுலயா வரீங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு சமாதானமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி நாங்க பாட்டு பாடி அப்படியே சுவிசேஷம் அறிவிக்கிறப்போ அந்த ஜனங்கள் ஆவலாய் கேட்பார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் விசேஷித்தவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த ஊழியத்திலே எப்பொழுதும் நாம் நிலைத்திருப்போம், கர்த்தருக்கு என்று கனி கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வரங்களை காட்டிலும் கனிதான் முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் வரம் இருக்கட்டும், கனி இல்லாவிட்டால் அந்த வரம் ஒன்றுக்குமே உதவாது. ஆகையினாலே ஆண்டவரே, எனக்கு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். எல்லாரை காட்டிலும் நாம் ஊழியத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்தவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தின் நடுவில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் மகனே, மகளே, ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. கலக்கங்கள் வராம இருக்கவே இருக்காது. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு கலக்கம் வரும், ஒரு துன்பம் வரும், கஷ்டம் வரும், அழுகை வரும். ஆனால் நம்ம யார்கிட்டமே சொல்லக்கூடாது, இயேசுவிடம் மட்டும் நாம் சொல்லும் பொழுது உண்மையாக நம் கலக்கங்களை அவர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷனுக்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட போய் வேற மாதிரி
தூற்றி விடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலக்கங்கள், வேதனைகள், துக்கங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய கண்ணீரை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு துன்பமே வராது, கஷ்டமே வராதுன்னு யாருமே நினைக்கவே முடியாது. எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களா இருந்தாலும் உபத்திரவத்தின் பாதையில நாம் கடந்து செல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஆனாலும் உபத்திரவத்தில நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை பொன்னாக விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். என் மகனே கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நம் விசுவாசத்தோடு நம் ஊழியத்தை நாம் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரை. பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரை. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எப்போது நம் நினைவாகவே அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே, உறங்குவதும் இல்லையே என் மகளே. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே, உறங்குவதும் இல்லையே என் மகனே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகளே. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகனே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை
நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.